முத்துராமன் சார் வந்து கமல் படம், ரஜினி படம் எல்லா படமும் டைரக்ட் பண்ணவரு. ஏவிஎம்ல ஆசான் அவரு. அவருக்கு அவர எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் தெரியும். ஆனா அவருக்கு என்ன தெரியும்? அவரு நாடகம் பார்ப்பாரு. பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு கைய குலுக்கிட்டு போயிருவாங்க. "இத பாருப்பா, வேலைய விட்றாத. கண்ண பாத்தியா? வேலைய விட்றாத. அது வந்து ஒரு மாயானது." ஆமா. "சொல்லிட்டேன்" அப்படிம்பாரு. அப்புறம் கம்பர் அரங்கத்துக்கு வந்திருப்பாரு. அங்க போய் பார்த்தாலும், "வணக்கம் சொன்னா, வா சொல்ல" அப்படி இப்படின்னு பேசுவாரு. "வேலைய விட்றாத" அப்படிம்பாரு. ஒரு தடவ ஏவிஎம்ல யாரையும் பார்க்கறதுக்கு போனேன். இப்படி கை தட்டுற ஓசை கேட்டது. திரும்பி பார்த்தா எஸ்.பி. முத்துராமன். "சொல்ல" அப்படின்னாரு. "என்ன ஒழுங்கா ஆஃபீஸ் போயிட்டு இருக்கியா? வேலைய விட்றாத" அப்படின்னாரு. என்னடா மனுஷன் நமக்கு ஒரு வாய்ப்பு குடுக்காம இப்படியே சொல்லிட்டு இருக்கானே. சீரியல்ல ஒரு வாய்ப்பு. அதுல வந்து கமலா காமிக்ஸுக்கு ஐஎஸ்ஆர் ஒரு பையன், நான் ஒரு பையன், இன்னொரு பையன். அந்த மாரி இருந்தது. ஐஎஸ்ஆர் தம்பி சோழன்னு இருப்பாரு. ஆஃபீஸுக்கு போறவரு. அவரு நாளைக்கு கண்டிப்பா வந்தாகணும். "என்ன சோழ? எஸ்.பி. முத்துராமனுக்கு என்ன சொக்கு பொடி போட்ட? நீ இல்லன்னா இன்னைக்கு ஷூட்டிங்கே இல்லன்னு சொன்னாருப்பா." கல்யாண மண்டபத்துல அவர பார்த்த உடனே, "சார் நான் இப்ப ரிட்டயர் ஆயிட்டேன் சார்" அப்படின்னேன். "நானும் ரிட்டயர் ஆயிட்டேன்ப்பா" அப்படின்னு.